தற்போதைய செய்தி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எம்பி எலெக்ஷன்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ன்னு சொல்லி புள்ளி வச்ச கூட்டணியில 4, 5 பேர்ல முக்கியமான ஒருத்தர் கெஜ்ரிவால். இன்னைக்கு அவர் கிட்டத்தட்ட தோத்துட்டாருன்ற மாரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு. இவ்ளோ அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் வேட்பாளரா இருக்கிற அளவுக்கு வந்தவரு, 70 சீட் வின் பண்ணவரு, இன்னைக்கு இந்த அளவுக்கு தோல்விக்கு முக்கியமான காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க? அவர் எந்த பின்பத்தை தனக்காக கட்டமைச்சாரோ அந்த பின்பமே தோல்வி அடைஞ்சிருக்கு. அவர் ஒரு ஊழலற்ற, நேர்மையான, மக்களுக்கு எளிமையான ஒரு அரசு அமைக்கிறதுனால அதை ஃபுல்லாக உடைச்சிருக்காங்க. அந்த இமேஜே உடைஞ்சிருக்கு. முதலாவது தான் ஊழலுக்கு எதிரானவர் இல்லைன்னு கொண்டு வந்து மக்கள் நிப்பாடிடுறாங்க. பொதுவாகவே அரசியல்வாதிகள் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த அதிகாரியாக இருந்து வராலே அவனால் அரசியல்லாம் பண்ண முடியாது, இல்லாட்டி அரசியல் வந்து உட்காந்தனா நேர்மையாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த அதிகாரி புத்தின்றது வேற. இந்த கெஜ்ரிவால் வரும்போதுமே இதே ஒரு வசனம் அடிக்கடி எல்லாரும் பேசினாங்க. அதாவது தியாகவன பாடலில் வரல, இவனுக்கு ஏதோ குறிக்கோள் இருக்குது. அந்த குறிக்கோள் மிக முக்கியமானது அந்த போராட்டம், அந்த இது ஊழலுக்கு எதிரான அண்ணாவாசரோட போராட்டம் இல்லையா, அதோட சேர்த்து டக்குனு எலெக்ஷன் வந்தார். அந்த ஒட்டுமொத்த வைப்ரேஷன் அவரை சுமார் 28லேருந்து 29% ஓட்டு வாங்க வந்துச்சு. அதுக்கடுத்து சுமார் 52லேருந்து 62% ஓட்டு வாங்க வந்துச்சு. இவர் நின்ற தொகுதியில் 62% ஓட்டு வாங்குவாங்க. எப்போவுமே 60% ஓட்டு வாங்கப்பல எதிர்த்து யாருமே வர முடியாது. இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க சுமார் 41% ஓட்டு கூட வாங்கல. அப்போ தான் வாங்கின ஓட்டுல 24% அளவுக்கு வீழ்ச்சி சந்திக்கிறார். 24% ஒரே தேர்தலில் வீழ்ச்சி சந்திக்கிறார்னா, முதல் தேர்தலில் 28% ஓட்டு என்ன வாங்கினாரோ அதே வீழ்ச்சியை காமிக்கிறார். கரெக்டா? எனவே இப்போ இருக்கிற இந்த ஓட்டு இருக்குல்ல, அது கட்சி அந்த கட்டமைப்பாக அவர் ஓட்டு. உன் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதை முழுமையாக இழந்திருக்க. முதலாவது ஊழல். ரெண்டாவது இவர் நான் அடிக்கடி சொல்லுவேன், எளிமைன்றது நாடகம். இவர் பண்ணுற எளிமை. ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, குறைஞ்சபட்சம் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஒரு முதல்வராக இருக்கார், நல்ல பேண்ட் ஷர்ட்டை போட்டு போயிட்டுனா மக்கள் ஒன்றும் தப்பாக நினைக்கலைங்க. எல்லாரும் நல்ல ட்ரெஸ்ஸு போடுங்க. ஒரு எளிய மக்கள் கூட நல்ல தன்னை காமிச்சுக்கணும், நல்ல உடை உடுத்தணும்னு எல்லாம் நினைக்கிறான். இப்போ போயிட்டு நான் காந்தி மாதிரி ஒரு வேஷம் போகிறக்காண்டி நீ ரப்பர் சார் போட்டு நடக்கிறது, இது சின்ன பெனா, இந்த இதுக்குள்ள ரெனால்டு பென் இருக்கு இல்லையா, அந்த பால் பெனை பயன்படுத்துறது, இதெல்லாம் ஒரு பெரிய அளவில் எளிமையை காட்டிக்கிறது. எளிமையை காட்டி அங்கிட்டு 3000 கோடி ஊழல் பண்ண முடியுது. இந்த எளிமை தேவையில்லைன்னு மக்கள் நினைக்கிறாங்க. நீ எளிமைன்ற பேரில் ஏமாத்துறேன்றாங்க. நான் எளிமையான அரசியல்வாதி நீ வம்படியாக காட்டுற, எளிமையான அரசியல்வாதின்ற உன் வீட்டுக்கு 30 ஏசி மாட்டுற, இது எப்படி ஏற்றுப்பேன்? எளிமையான அரசியல்வாதி, ஆனால் என் வீட்டில் 30 ஏசி வந்ததுமே மாட்டணும். அதுவே நீங்கள் ரொம்ப பட்ஜெட்லாம் போகணும், ரொம்ப எப்படி ஆட்சி நடத்தினாலும் போனா, நீ என்னவா வாழ்றன்றதை மக்கள் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ என்ன நினைக்கிறான், நீங்கள் எளிமையானவரும் கிடையாது, நீ எளிமை மாதிரி வேஷம் போடுற. சாதாரணமாக இவரும் குடும்பமும் வெக்கேஷன் போகிறதுக்கு புக் பண்ணுறது 7 ஸ்டார் ஹோட்டலு, அது வெளிநாடுகள். வாழ்க்கை அவ்வளோ ஜாம்னு வாழ வேண்டியது அங்கே. ஆனால் ஊருக்குள்ளே வந்ததுமே ரப்பர் சர்க்கு போட்டு வந்து கொடியேற்றுவாங்க. இது என்ன நீ கவர்னர் வராரு, ஒரு சுதந்திர தினம் கொண்டாடுறோம், ஒரு சுதந்திர தினம் கொண்டாடும்போது நாடு முன்னேறுன்றது உன்னை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நீ நாட்டில் முக்கியமான பிரதிநிதி. அப்போ ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நின்றாத என்ன, வீம்புக்குன்னு ரப்பர் சர்க்கு போட்டு நிற்பான். எனவே பண்ணது முழுக்க முழுக்க ட்ராமான்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ராமாவை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேர்தலில் இவருடைய தோல்வி, கட்சியோட தோல்வி விட்டுருங்க, முக்கிய முகம் கெஜ்ரிவால் தான் முக்கிய முகம். சொன்ன மாதிரி பிரதமர் முகம்னே சொன்னாங்க. அதனால குஜராத் போனாங்க, மத்திய பிரதேசம் போனாங்க, எங்கெங்கே போனாங்க வச்சுக்கவேன். ஏன்னா வளர்ந்த வேகத்தில் பஞ்சாப் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஸோ பஞ்சாப்ல ஆட்சியை பிடிச்சது என்ன நினைச்சிட்டாங்க, இவர் வேகமாக பரவ ஆரம்பிச்சிருவாரு, மக்கள்கிட்ட நம்பிக்கை பரவ ஆரம்பிச்சிருவாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் அது பொய்யா போய் எல்லாம் காலியாக இருந்தது. எங்கன்னா மத்திய பிரதேசத்தில், குஜராத்தில், ராஜஸ்தான் எல்லா இடத்துலையும் அடி வாங்கினார். எல்லா இடத்துலையும் அடி வாங்கி ஹரியானா போன்ற இடத்துல அடி வாங்கினதுக்கப்புறம் இதுக்கு மேலே கட்சி ஓரளவுக்கு வளருமா அப்படின்னு கேள்விப்படும்போது ஓரளவுக்கு என்னவா தோணுச்சுன்னா, காங்கிரஸுக்கு மாற்றாக பிஜேபி வீழ்த்தக்கூடிய ஒரு முகம் தேவை. அப்போ மம்தா பானர்ஜியா கெஜ்ரிவாலுடைய பவர் அதிகமாக இருந்துச்சு. அந்த பின்பம், அந்த பிராண்டுக்கான பின்பம். அதனால தான் இவர் பிரதமர் வேட்பாளர் வரைக்கும் அவரால் போக முடியும் அப்படின்னு இவரே கனவு கண்டதெல்லாம் உண்டு. ஆனால் இன்னைக்கு உன்னுடைய சொந்த தொகுதியில், நியூ டெல்லி தொகுதியிலேயே நீ யார்கிட்ட தோத்துருக்க, பர்வீஸ் ஷாகிட்ட தோத்துருக்க. பர்வீஸ் ஷாஹி யாருன்னு நினைக்கிறீங்க? யாருன்னா பாஜகவுடைய முன்னாள் முதலமைச்சர், முதல் முதலமைச்சர் டெல்லிக்கு 96ல் வருவானே, அவரோட பையன். ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா, சிவராஜ் சிங் சவுகானுக்கு நெருக்கமான ஒரு அமைச்சர் இருக்காரு. அந்த அமைச்சர் வீட்டில் தான் பொண்ணு எடுத்துக்காங்க. எனவே முழுக்க முழுக்க அரசியல் பின்புலத்தில் வராப்புல, அதோடு சேர்த்து சங் பரிவார் அமைப்பில் குடும்பமே இருந்திருக்கும். அதுவும் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்கக்கூடிய வந்த முதலமைச்சரில் மிக முக்கியமான முதலமைச்சர் ஆரம்பத்தில் வந்தது இவங்க அப்பா ஒருத்தர். எனவே ஆர்எஸ்எஸ் பின்புலத்தோடையே வரக்கூடிய விஷயம் வச்சுக்கோங்க. எனவே
சங்கத்திலேருந்து வரக்கூடிய ஆளுங்க எந்த மாதிரி கட்டமைக்கிறாங்க, யாரை தோல்வி அடைகிறாங்கன்றது இன்னொரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. யாருக்கு? பிஜேபிக்கு, ஆர்எஸ்எஸ்க்கும். எனவே கெஜ்ரிவாலை வீழ்த்தினது பிஜேபின்னு சொன்னா பத்தாது, ஆர்எஸ்எஸ் சொன்னா தெளிவா புரியும். ஏன்னா வந்த வகை அப்படி. இப்போ பர்வேஷ் வந்து கெஜ்ரிவால் மட்டும் தோற்கடிக்கல, ஷீலா தீட்சிதோட பையன் அவங்களையும் தோற்கடிச்சா கிடையாது. அவர் இல்லவே இல்லை. சந்தீப்பை பொறுத்த வரைக்கும் ஷீலா தீட்சிதோட மகன், ஷீலா தீட்சிதோட மகன் 15 வருஷம் சிஎம். அவங்க வந்து அவங்களோட பையனை நிப்பாட்டுறாங்க. எதுக்கு? கெஜ்ரிவால் எப்படி நம்முடைய ஷீலா தீட்சித் தோற்கடிச்சாங்களோ அதே மாதிரி சந்தீப் தீட்சித் வந்து கெஜ்ரிவாலை தோற்கடிப்பான்னு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. 2 பேரையும் கூப்பிட உட்கார வச்சேன் பிஜேபி. கேட்டா எனவே அந்த வகையில நீங்க சொல்ற விஷயமும் உண்மை. ஒரு முதலமைச்சர் கிடையாது, 2 முதலமைச்சர் சார்ந்த நபர்களும் தோற்கடிச்சிருக்காங்க. தோற்கடிச்சவன் முன்னாள் முதலமைச்சரோட பையன். சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிறப்பா முடிச்சா வச்சுக்கவேன். அதுக்கடுத்து மிக முக்கியமான குற்றவாளி மணிஷ் சிசோடியா நின்ற தொகுதியில் அவரு ஏறக்குறைய 2ஆம் ரவுண்ட் 3ஆம் ரவுண்ட் கொஞ்சம் முன்னணி தான் இருந்தாரு. ஜாங்பூரை பொறுத்த வரைக்கும் அவர் தோற்கி அடிக்கணும்ன்றது முடிவோட இருந்தாங்க. யார் யாரெல்லாம் தோல்வியை தழுவுன்ற லிஸ்ட்ல பிஜேபி 2வது இடத்துல இருந்து இந்த மணிஷ் சிசோடியா அவ்வளோ பெரிய எக்ஸஸ் டியூட்டில லிக்கர் அலிகேஷன்ஸ் மேல வந்தப்ப சும்மா 3000-4000 கோடி இவங்க ஊழல் பண்ணிருக்கான்னு பட்டவர்த்தமா தெரிஞ்சிச்சு. ஒரே ஒரு இவங்க எப்படி பாருங்க, அதான் நான் எந்த இடத்துல சொன்னேன் இல்லையா, ஒரு அதிகாரி வந்து உட்காரும் போது அவன் வித்தியாசமான ஊழல்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறான். அதாவது டாக்ஸ் சிஸ்டத்துல சின்னதா ஒரு 25 இருக்குன்னா 17 மாத்தி அது யாருக்கு சார்பா முடிக்கணும்னு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு சின்ன கோடை தான் போட்டானுங்க. நேராக தெலுங்கானா சிஎம் இருக்காங்களே அவங்களோட பையன் கபீரா வந்து உள்ள நுழைஞ்சிட்டான். அதுல மட்டும் இவங்களுக்கு 3000 கோடி லாபம், ஆனா கவர்மெண்ட்டுக்கு சும்மா 15,000-20,000 கோடி நஷ்டம். ஆனா சட்டப்படி அது சரின்னு நிரூபிக்க முடியும். ஏன்னா இவங்க அரசியல்வாதிகள் வரல, இவங்களுக்கு எதுவுமே தெரியாம எல்லா வகையும் தெரிஞ்சுட்டு உள்ள வராங்க. எனவே இவங்க தெளிவாக தான் கொள்ளடிக்கிறாங்க. யாரு? அதிகாரியா இருந்து வரவன் தெளிவாக கொள்ளடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு எல்லாரும் எப்படிலாம் கொள்ளையடிச்சாங்க அந்த புத்தி வீடு இருக்கு. அதனால இவங்களுக்கு எப்பவுமே குறுக்கு புத்தியில தான் இருப்பாங்க வச்சுக்கவேன். இந்த ஆள் தான் இந்த குறுக்கு புத்தியில் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, எங்கேயோ விட்டுருக்காங்க. நீ வெளில வந்து நான் வெற்றி பெறுவேன், நேராக போய் எங்கேயோ உட்கார மகாத்மா காந்தி நினைவிடத்தை உட்காந்து வந்தா இந்த நாடகத்தெல்லாம் நிப்பாட்டுங்க. டே அடிக்கிறது லிக்கர் ஃபேக்டரியில கொள்ள போய் உட்கார்றது மகாத்மா கிட்ட. எப்படி மதுபான கொள்ளை அடிச்சுட்டு மகாத்மாட்ட போய் உட்கார்ந்தானா மக்கள் என்ன நினைப்பாங்க, அதை தூக்கி போட்டு வாரி விட்டுருக்காங்க, அவனும் தோல்வி. அதுக்கடுத்து உண்மையிலே நான் மதிக்கக்கூடிய சில நபர்கள் ரொம்ப முக்கியமானது வந்து அதிசய் சிங். இவங்க ஒரு நல்ல ப்ரொஃபஸர், நல்ல பேக்ரவுண்ட். நாங்கள் வந்து அப்போ வந்து அண்ணாவாசர போராட்டம் நான் வந்து மதுரையில் நடத்தியிருந்தேன், என் தலைமையில் தான் நடத்தினாங்க. அப்போ அண்ணாவாசர் இடத்துல அந்த டீம் வந்து எங்களை என்ன நடத்த சொன்னாங்க. நான் உண்மையில் அதை பெருமையாக நினைக்கிறேன். ஒரு 18 நாள் நடத்தியிருந்தோம். அப்போ ஒரு 20,000-30,000 பேர் கூட்டி நடத்தியிருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் சென்னைக்கு அடுத்து அதிகமான கூட்டத்தில் நாங்கள் தான் கூட்டினோம் மதுரையில். அப்போ ஊழலுக்கு எதிரான போட்டத்தில் ஒரு தீவிரமாக இருந்தோம். அதை பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்த முக்கியமான மனிதர்கள் இவங்களாம். ஏன்னா இவங்கள்ட்ட ஒரு நேர்மை இருந்துச்சு. முகம் மட்டும் கிடையாதுங்க, அவங்க பேசுகிற நேர்மைன்றது அவங்க முகத்தில் தெரியும், இந்த பாடி லாங்குவேஜில் தெரியும். புரியுங்களா? இந்த வணக்கம் போகிற ஸ்டைலே தெரிஞ்சிடும். இந்த அம்மா பேசுகிற விதம், கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனதுமே அவங்க மீடியாவை சந்திச்ச விதம் இருக்குல்ல, அதுவே ரொம்ப சந்தோஷமானது. இந்த அம்மா கூட வந்து ஜூஸ் சொல்லானுங்க. ஆக்சுவலாக இவங்க ஹிந்து பரம்பரை சேர்ந்தவங்க தான். இவங்க அம்மா அப்பா வந்து லெஃப்டிஸ்ட், அதாவது கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்டவங்க. அதனால் பேரை வந்து அதிசி மெலானாவான்னு வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவங்க ஒன்று இவங்க ஜூஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அதை பரப்புனவே காங்கிரஸ். மத ரீதியான அரசியல் பணம் மாட்டிக்கிட்டு என் மதத்தை என்னன்னு தேடி அரசியல் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்டாரு இந்த அம்மா தான். எனவே இந்த மாதிரி கெஜ்ரிவால் கட்சியே மோசமான சொல்ல, நல்ல மனிதர்கள் இப்படி இந்த கம்யூனிஸ்ட்ல மேலே கம்யூனிஸ்ட் நல்லவனு இருப்பான், ரொம்ப தூய்மையான இருப்பான், ஆனால் அந்த கட்சி உருப்படாத கட்சி. அந்த மாதிரி இதில் நல்ல மனுஷங்க இருந்தாங்க, ஆனால் கெஜ்ரிவால் உருப்படாது. மனுஷன் சரி அதோட மோசமாகுது. இவங்களுக்கு ஒரு கூட்டு, ஒரு 3 பேர் தான் கூட்டு சேர்த்து கொள்ளையடிக்கிறது. கொள்ளையடிச்சு ஊருக்குள்ள ரப்பர் செல் போட்டு சுத்துறது. எனவே இன்னைக்கு கெஜ்ரிவால் அவர்களுடைய தோல்விக்கு முழு காரணமே அவருடைய போலியான அரசியல் வாழ்க்கை, அவர் போலியான வாக்குறுதிகள், அவர் வாழ்ந்த விதம், நடத்தின விதம், ஆட்சி அதிகாரத்தோட லட்சணம். இதையும் தாண்டி ஆர்எஸ்எஸ்ல களத்துடைய வேலை, தகுந்த வேட்பாளர் தூக்கணும். கெஜ்ரிவாலை தூக்கடிக்கிறதுக்கு யாரை நிப்பாட்டுறேன்னா இந்த இவனை தான் நிப்பாட்டுறேன். முழுசா ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட், 40 வருஷம் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய அவர் குடும்பம், இந்த தூக்கி நிறுத்துறேன், முடிஞ்சு அடிச்சு பாருங்க. ஆர்எஸ்எஸ் வச்சு அடிச்சு கவுத்துனாங்க. வேற யாரும் பெரிய சூப்பர் ஸ்டார் கொடுத்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன், அவர் வயசு 45 தான் இருப்பாங்க. அது எனக்கு ஒரு 3-4 வருஷம் மூத்தவராக இருப்பாங்க, அவ்வளோதான். அவரை வச்சு அடிச்சாங்க. எனவே இது முழுக்க கெஜ்ரிவாலுக்கு ஒரு பெரிய சரிவுக்கான தொடக்கம். இது எல்லா இடங்களும் எதிரொலிக்கும். வேற எந்த மாநிலமே கிடையாது. இப்போ பஞ்சாப் மட்டும் தான். பஞ்சாப் வேணா சிஎம் ஆகிக்கலாம் வச்சுக்கோங்க, ஏன்னா அங்கே இருக்க நிலைமை அப்படி. அங்கே வேணா ஆகிக்கலாம், அங்கேயே முடிச்சு விட்டுருவாங்க.
இங்க விஷயம் என்னன்னா டெல்லியை கண்கொத்தி பாம்பா பார்த்துக்கோங்க. டெல்லியை யார் பிஜேபி 27 வருஷமா முடிச்சு விட்டானுங்க கெஜ்ரிவாலை. இந்த வகையில் திரும்ப ஆச்சரியத்துக்கு வரக்கூடிய பிஜேபி அதை எதிர்த்து என்ன மாதிரி அரசியலை அங்கே பண்ண போறாங்க யாரு? ஆம் ஆத்மி. அதை பொறுத்து தான் அரசியல். ஒருவேளை இவங்க 20 சீட்டுக்கு கீழே போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இதுல ராஜ்யசபா இல்லையா அதுவும் குறையும். ஏன்னா இவங்க ராஜ்யசபா சீட்டு கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் குறையும். அப்போ இந்த கட்சிக்கு மரியாதையே எல்லாம் போயிடும். நீங்க சொல்ல புள்ளி வச்சு ஒரு கூட்டணி அமைச்சார் இல்லையா, அந்த கூட்டணியில் இப்போ முதலாளர் இருந்தார் இல்லையா, கடைசி எடுத்து போயிடுவாங்க. இனிமேல் மரியாதை கிடையாது. இன்னொரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான். இவரெல்லாம் தோக்க வேண்டிய ஆளுங்க. யாரு? கெஜ்ரிவால் தோக்க வேண்டிய ஆள்.